சர்க்கரை நோயும் தோல் வியாதியும். சர்க்கரை நோய் சரியான கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்ணு, இருதயம், கிட்னி, கால் நரம்பு பாதிக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் காலில் ஏற்படுற ஒரு சின்ன அரிப்பு, அதனால் உருவாகக்கூடிய புண், அந்த புண் பெருசாகி விரலை எடுக்கக்கூடிய நிலைமையும் வரலாம். இது எதனால தெரியுமா? இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க கழுத்து பகுதியிலையும் கையோட இடுக்கலையும் கருப்பு கலரா இருந்துச்சுன்னா அது அழுக்குன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அது அழுக்கு இல்ல, ஒரு பிரச்சனையோட அறிகுறி. சர்க்கரை மக்களுக்கு ஏன் தோல் பாதிப்பு வருது, என்னென்ன மாதிரி பாதிப்புகள் வரும், இந்த படத்துல காட்டுற மாதிரி கழுத்துல கருப்பு இருந்தா அதோட அர்த்தம் என்ன, இதெல்லாம் வராம நம்ம எப்படி தடுக்கிறது, வந்தால் என்ன செய்யறது? நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. சர்க்கரை மக்களுக்கு முக்கியமான வீடியோக்கள்ல இதுவும் ஒண்ணு. அதனால வீடியோவை ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சர்க்கரை மக்களுக்காக தொடர்ச்சியான ஒரு விழிப்புணர்வை எங்க சேனல் கொடுத்துக்கிட்டு இருக்கு. எங்க சேனல்ல அறிவியலுக்கு புறம்பான எந்த செய்தியும் நாங்க சொல்றது இல்ல. எங்க சேனல் மூலம் கிடைக்கிற பணம் ஏழை சர்க்கரை குழந்தைகள் இன்சுலின் வாங்க பயன்படுத்துறோம். அதனால அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. Facebookல பாக்குறவங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்ப வருடங்களா எங்கள்கிட்ட சர்க்கரைக்கு பாக்குற ஒரு பேஷண்ட் அடிக்கடி கால்ல புண்ணோட வருவார். அவர் எங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி, நான் சர்க்கரைக்கு ஒழுங்கா தானே வைத்தியம் பார்க்கிறேன், மாத்திரை எல்லாம் சாப்பிடுறேன், ஏன் எனக்கு அடிக்கடி காலில் புண்ணு வருது அப்படிங்கிறது தான். அவர் எப்போ புண்ணுன்னு வந்தாலும் புண்ணு வந்த பின்னாடி ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு புண்ணு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகி சலமெல்லாம் வச்சு பின்னாடி தான் காய்ச்சலோட வருவார். அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி புண்ணு வந்த உடனே நீங்க வாங்க, அப்பதான் புண்ணோட தன்மை என்ன, இது ஏன் வருது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனா நீங்க புண்ணு வந்த பின்னாடி, அது சலம் வச்சு கால் வீக்கம் வந்த பின்னாடி தான் வர்றீங்க. இதனால இந்த புண்ணு எதனால உருவாகுது அப்படின்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. இனிமே புண்ணு வரக்கூடாது, அப்படி வந்தால் உடனே வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சு வச்சோம். அவருக்கு நல்லா புண்ணு ஆறிடுச்சு. இது நடந்து ஒரு 4 மாசம் கழிச்சு மறுபடியும் அவருக்கு காலில் புண்ணு வந்துருச்சு. அன்னைக்கே வந்துட்டார். வந்த உடனே அவருடைய காலை நல்லா எக்ஸாமின் பண்ணி பார்த்தேன். பார்க்குறப்ப அந்த காலில் ஏற்பட்டிருக்க புண் கரப்பாம்பூச்சி கடிச்சதுனால வந்தது. அவருக்கு காலில் உணர்வே இருக்காது, வலியே தெரியாது. உணர்வு இல்லாததுனால அவருக்கு பூச்சி கடிச்சாலும் அவருக்கு தெரியல. இந்த நோயாளர் எங்கிட்ட 2 வருஷமா வைத்தியம் பார்க்கிறார். ஆனா அவருக்கு சர்க்கரை 17 வருஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி சர்க்கரை நீண்ட நாள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்தனால அவருக்கு காலில் உணர்வு குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதனால அவருக்கு காலில் வலி இல்லை, உணர்வு இல்லாத தன்மை இருந்துச்சு. இந்த நிலையில நைட்ல படுக்கிறப்ப அவர் ஈஸியா கரப்பாம்பூச்சி கடிச்சிருக்கு. அவருக்கு உணர்வு தெரியல. இல்ல வலி இருக்கிறவங்க பூச்சி கடிச்சா நமக்கு உணர்வு தெரியும், காலை சுண்டுவோம், உடனே பூச்சி ஓடிடும். இவருக்கு வலி இல்லாதனால பூச்சி கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மேலும் மேலும் கடிச்சு அதுல இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சு. சர்க்கரை மக்களுக்கு காலில் ஏன் உணர்வு இல்லை அப்படிங்கிறத பத்தி விரிவா நோய்களின் தாய் அப்படின்ற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல புக்கு வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். சர்க்கரை மக்களுக்கு ஏன் தோல் பாதிக்கும் அப்படிங்கிறத பத்தி முதல்ல சொல்றேன். சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லைன்னா நீர் அதிகமா போகும். இது நீர் அதிகமா போறதுனால உடம்புல நீர்ச்சத்து குறையும். இந்த மாதிரி நீர்ச்சத்து அதிகமா வெளியேறதுனால தோல்ல ஒரு வறட்சி ஏற்படும். நீண்ட காலம் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்தால் நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். இந்த நரம்புகள் தான் வியர்வை சுரப்பியையும் கட்டுப்படுத்துது. இந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் போது வியர்வை சுரப்பியும் பாதிக்கிறதுனால சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம உடம்பு வியர்வையை சுரக்காது. அதாவது குளிர்காலத்துல வியர்வை குறைவா சுரக்கணும், வெயில் காலத்துல வியர்வை அதிகமா இருக்கணும். இங்கதான் நரம்பு மண்டலம் பாதிச்சிருச்சுல, அதனால போதுமான வியர்வையை நம்ம உடம்பு வெளியேற்றாது அல்லது கூடுதலா வெளியேற்றும். இது பத்தி எல்லாம் விரிவா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், நீங்களே பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சர்க்கரை மக்களுக்கு தோல்ல என்னென்ன மாதிரி பாதிப்புகள் வரும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிறோம். சர்க்கரை மக்களுக்கு நீண்ட நாள் சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்லாமல் இருந்துச்சுன்னா தோல்ல ஒரு வறட்டு தன்மை ஏற்படும். இதுதான் முதல் ஸ்டேஜ். இந்த மாதிரி வறட்டு தன்மை ஏற்படுறப்ப தோல்ல வெடிப்பு ஏற்படும். இந்த வெடிப்புகள் வழியா தான் கிருமி உள்ள போகும். உங்களுக்கு சர்க்கரை இருக்கா, நீண்ட நாளா இருக்கா, உங்க தோலும் இதே மாதிரி வறட்சியா இருக்கா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதற்கான தீர்வை நான் சொல்றேன். இரண்டாவது பாதிப்பு கால் விரல் இடுக்குகள்ல ஏற்படுற புண், சேத்து புண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்துல பாருங்க, கால் விரல் இடுக்குகள்ல வெள்ளை கலரா இருக்கா. இது கொஞ்சம் அரிப்பை ஏற்படுத்தும். இதை சொரியிறப்ப அல்லது காலை உரசுறப்ப ஒரு சின்ன புண்ணு உருவாகும். இது வெளியே கிருமி போகும். பெரும்பாலான சர்க்கரை மக்களுக்கு கால்கள்ல புண்ணு ஏற்பட கால் விரல் அழுகி போறதுக்கும் கால் விரல் எடுக்கிறதுக்கும் இந்த புண்ணு தான் காரணமா இருக்கும். சர்க்கரை
சர்க்கரை மக்களுக்கு காமனா நடக்கிற இந்த பிரச்சனையை இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மூன்றாவது பிரச்சனை காலில் ஏற்படுற புண். சர்க்கரை மக்களுக்கு வலி தெரியாது இல்ல, அதனால ஒரு சின்ன பூச்சிக்கடி, ஒரு சின்ன காயம் மிகப்பெரிய புண்ணாக மாறும் ஆபத்து இருக்கு. நாலாவது பிரச்சனை கருப்பு நிறத்தோல். கழுத்துல, அக்குள்ள, முதுகு பக்கம் கருப்பு கலர்ல இந்த மாதிரி ஒரு தோல் திட்டு தெரியும். நிறைய பேர் அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு ஆக்கன்தோசிஸ். சர்க்கரை இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை தோல்ல இருந்துச்சுன்னா அவங்க உடம்புல இன்சுலின் இருக்கு, ஆனா இன்சுலின் எதிர்ப்பு தன்மை உருவாகுது அப்படின்னு பொருள். எதிர்காலத்துல இவங்களும் சர்க்கரை நோயாளியாக மாற வாய்ப்பு இருக்கு. சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கருப்பு கலர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்சுலின் எதிர்ப்பு தன்மை உள்ள மாத்திரையை கொடுத்து அவங்களுடைய சர்க்கரையை கட்டுப்பாட்டில் கொண்டுட்டு வரணும். இதை பத்தியும் விரிவா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கிறேன். நீங்க சர்க்கரைக்கு வைத்தியம் பண்ண போகும்போது இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அவசியம் டாக்டர்கிட்ட சொல்லுங்க. உங்க சர்க்கரை மருத்துவர் இதுக்கு ஏத்தாப்புல இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்கிற மாதிரி மாத்திரையை கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாதான் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் கொண்டுட்டு வர முடியும். சர்க்கரை மக்களுக்கு இந்த தோல் பிரச்சனையெல்லாம் வராம தடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல சர்க்கரை கட்டுப்பாட்டில் வைக்கணும். ADA கைட்லைன்ஸ் படி வெறும் வயிற்றுல எடுக்கிற சர்க்கரை 120க்குள்ள இருக்கணும். உணவுக்கு பின் 2 மணி நேரம் கழிச்சு எடுக்கிற சர்க்கரை 180க்குள்ள இருக்கணும். 3 மாச ஆவரேஜ் HbA1c 7க்குள்ள இருக்கணும். அடுத்து தோல் பராமரிப்பு. தோல் வறட்சியா இருக்கிற இடங்கள்ல ஈரப்பதத்தை கொடுக்கக்கூடிய கிரீம்களை தடவலாம். ரொம்ப செலவு இல்லாம பண்ணணும்னா லிக்விட் பாராஃபின் வாங்கி அந்த இடங்கள்ல தினசரி தடவிட்டு வரலாம். வியர்வை அதிகமா இருக்கிற இடங்கள்ல ஒரு மைல்டு பவுடர் தினசரி போட்டுக்கோங்க. அடுத்து தண்ணீர். சர்க்கரை மக்கள் தினசரி 2-3 லிட்டர் தண்ணி கட்டாயம் குடிங்க. காலை உணவுலேருந்து மதியம் உணவுக்குள்ள 1 லிட்டர், மதியம் உணவுலேருந்து இரவு உணவுக்குள்ள 1 லிட்டர், இரவு உணவுக்கு பின்னாடி ஒரு 1/2 லிட்டர் தண்ணியாவது நம்ம குடிக்கணும். அடுத்து உடை. Dress காட்டன் மிக்ஸ்டு அல்லது பியூர் காட்டன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குளிக்கிறதுக்கு ஒரு மைல்டான சோப்பு பயன்படுத்திக்கோங்க. அடுத்து எது செய்யக்கூடாது? அதிக சூடான தண்ணியில குளிக்க வேண்டாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி ரொம்ப சூடா இருக்கா அப்படின்னு கையால தொட்டு பார்த்துக்கோங்க. அழுக்க நல்லா தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைலன், கயிறு இதெல்லாம் போட்டு தேய்க்காதீங்க. இதனாலையும் புண்ணு உருவாகும். தோல்ல ஒரு சின்ன புண்ணு வந்தாலும் டாக்டரை பார்த்து சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்குதா அப்படின்றதையும் செக் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற மாத்திரை மருந்தையும் சாப்பிடுங்க. புண்ணுக்கு டாக்டர் கொடுக்குற மருந்தையும் தடவுங்க. நீங்களா சொந்தமா மருந்தை வாங்கி போட்டுக்க வேண்டாம். ஆரம்பத்திலே இதை செஞ்சிட்டீங்கன்னா இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். புண்ணு பெருசாகாது. தோல் அப்படிங்கிறது நம்ம உடம்போட கண்ணாடி மாதிரி. நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தோல் காட்டி கொடுக்கும். சர்க்கரை கட்டுப்பாட்டில் வைங்க. உங்க தோலையும் உங்க உடம்பையும் உங்க உயிரையும் காப்பாற்ற முடியும். அதுக்கு அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும். உடம்பு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல மிடில் கிளாஸ் மக்களுக்கு ஏன் சர்க்கரை நோய் அதிகம் வருகிறது அப்படின்ற வீடியோவும் இருக்கு. அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.